Hello students, welcome to Education Plus. நம்ம இப்போ இந்த 5th chapter அப்படியே கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ 5.1ல 4th சம்ல 7, 8, 9 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7th கொஸ்டின் என்னன்னா 0, -4, -8, -12 and so on. இதில் முதல்ல ஏபியான் கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். D1 அப்படின்றது A2 - A1, ஸோ -4 - 0, ஸோ we will get -4. D2 எடுத்துக்கிட்டோம்னா -8 minus of -4, so -8 plus 4 equal to -4. so D1 உம் D2 உம் சேமா இருக்கு, அப்போ இது AP தான். அடுத்து என்ன பண்ணணும், இந்த டேர்ம் கூட D ஆட் பண்ணணும். so 0 -4 -8 -12 சீக்வென்ஸ்ல அடுத்து என்ன ஆட் பண்ணணும், -4 ஆட் பண்ணா இது -16 ஆயிடும், அடுத்து -20 ஆயிடும், -24 ஆயிடும். இதுதான் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இதுல நம்ம 8th சம் பார்க்கலாம். ஸோ 8th சம் வந்து இது ஏபியா அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா -1/2 -1/2 -1/2 -1/2 அப்படின்னு கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, லைனில் நமக்கு போய்கிட்டே இருக்கு. ஓகே, இதில் அப்போ டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும், டிஃப்ரென்ஸ் வந்து 0வா இருக்கும். ஓகே, அதனால தான் நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் என்னவா இருக்கும், ஸோ டிஃபரன்ஸ் வந்து இது கான்ஸ்டன்ட் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏபி. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் 0வா இருந்தா கூட திஸ் இஸ் ஆல்சோ ஏபி. அப்போ நெக்ஸ்ட் என்னவா தான் இருக்கும், -1/2 -1/2 போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது 9th சம் என்னன்னா 1, 3, 9, 27 இது பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இது பார்த்தாலே தெரியுது, இது வந்து கண்டிப்பா டிஃபரன்ஸ் நாட் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா 3 - 1 2 இருக்கு, 9 - 3 வந்து என்ன வரும், ஸோ 9 - 3 உங்களுக்கு 6 வரும். அப்போ 27 - 9 இங்கே டிஃபரன்ஸ் சேமா இல்லை. ஓகே, அப்போ அது இது வந்து ஏபியா இல்லை, ரைட்டா. ஸோ D1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 - 1 2, D2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 - 3 it is 6. ஸோ D1 which is not equal to D2, so this is not an AP. ஓகே, ஸோ தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.